மாணவர்களே வணக்கம். தமிழ் வகுப்பில் உங்களை வரவேற்கிறோம். தரம் 2 கிரேட் 2. உ என்னும் எழுத்து. மாணவர்களே, இன்று நாங்கள் உ என்னும் எழுத்தை பற்றி பார்ப்போம். Dear students, today we shall learn about the letter U. இப்பொழுது நன்றாக கவனியுங்கள். உ. மாணவர்களே, நீங்களும் சொல்லுங்கள். உ. இன்னொரு முறை சொல்லுங்கள். உ. மாணவர்களே, இனி நாங்கள் உ ஒலியை கொண்டுள்ள சொற்களை பார்ப்போம். உன். சொல்லுங்கள். உன். மீண்டும் ஒரு முறை சொல்லுங்கள். உன். உன் பெயர் என்ன? மீண்டும் கேளுங்கள். உன் பெயர் என்ன? என் பெயர் வேலன். என் பெயர் வேலன். உன் பெயர் என்ன? உன் பெயர் என்ன? என் பெயர் செல்வி. என் பெயர் செல்வி. மாணவர்களே, மீண்டும் கேளுங்கள். உன் பெயர் என்ன? என் பெயர் வேலன். மீண்டும் கேளுங்கள். உன் பெயர் என்ன? என் பெயர் வேலன். அடுத்தது, உன் பெயர் என்ன? என் பெயர் செல்வி. மீண்டும் கேளுங்கள். உன் பெயர் என்ன? என் பெயர் செல்வி. மாணவர்களே, அடுத்த சொற்றொடரை கேளுங்கள். உன் நூல் என்ன நிறம்? உன் நூல் என்ன நிறம்? என் நூல் சிவப்பு நிறம். என் நூல் சிவப்பு நிறம். நீங்களும் படியுங்கள். என் நூல் சிவப்பு நிறம். இனி மீண்டும் கேளுங்கள். உன் நூல் என்ன நிறம்? என் நூல் சிவப்பு நிறம். நீங்களும் படியுங்கள். உன் நூல் என்ன நிறம்? சொல்லுங்கள். உன் நூல் என்ன நிறம்? என் நூல் சிவப்பு நிறம். சொல்லுங்கள். என் நூல் சிவப்பு நிறம். அடுத்த சொற்றொடரை கேளுங்கள். உன் பை காட்டு. உன் பை காட்டு. இது என் பை. இது என் பை. நீங்களும் படியுங்கள். இது என் பை. மாணவர்களே, மீண்டும் கவனியுங்கள். உன் பை காட்டு. இது என் பை.
மீண்டும் கேளுங்கள். உன் பை காட்டு, இது என் பை. உன் சொல்லுங்கள். உன். உன் பெயர் என்ன? சொல்லுங்கள். உன் பெயர் என்ன? அடுத்தது, உன் நூல் என்ன நிறம்? சொல்லுங்கள். உன் நூல் என்ன நிறம்? அடுத்தது, உன் பை காட்டு. சொல்லுங்கள் எல்லாரும். உன் பை காட்டு. மாணவர்களே, இனி உ ஒலியை வந்துள்ள இன்னொரு சொல்லை பார்ப்போம். உணவு. சொல்லுங்கள். உணவு. இன்னொரு முறை சொல்லுங்கள். உணவு. சிறுமி உணவு சாப்பிடுகிறாள். சிறுமி உணவு சாப்பிடுகிறாள். மீண்டும் ஒரு முறை கேளுங்கள். சிறுமி உணவு சாப்பிடுகிறாள். சிறுமி என்ன சாப்பிடுகிறாள்? சிறுமி என்ன சாப்பிடுகிறாள்? படத்தை பார்த்து சொல்லுங்கள். சிறுமி உணவு சாப்பிடுகிறாள். சிறுமி உணவு சாப்பிடுகிறாள். எல்லாரும் சொல்லுங்கள். சிறுமி உணவு சாப்பிடுகிறாள். அடுத்தது கேளுங்கள். மேசை மேல் உணவு இருக்கிறது. மேசை மேல் உணவு இருக்கிறது. மாணவர்களே, மேசை மேல் என்ன இருக்கிறது? மேசை மேல் என்ன இருக்கிறது? படத்தை பார்த்து சொல்லுங்கள். மேசை மேல் உணவு இருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்கள். மேசை மேல் உணவு இருக்கிறது. இன்னொரு முறை சொல்லுங்கள். மேசை மேல் உணவு இருக்கிறது. அடுத்தது கேளுங்கள். கூடையில் உணவு இருக்கிறது. கூடையில் உணவு இருக்கிறது. மாணவர்களே, கூடையில் என்ன இருக்கிறது? கூடையில் என்ன இருக்கிறது? சொல்ல முடியுமா? சொல்லுங்கள் பார்ப்போம். கூடையில் உணவு இருக்கிறது. சொல்லுங்கள். கூடையில் உணவு இருக்கிறது. மீண்டும் ஒரு முறை சொல்லுங்கள். கூடையில் உணவு இருக்கிறது. மாணவர்களே, மீண்டும் கவனியுங்கள். உணவு. உணவு. சிறுமி உணவு சாப்பிடுகிறாள். மேசை மேல் உணவு இருக்கிறது. கூடையில் உணவு இருக்கிறது. இப்பொழுது நீங்களும் படியுங்கள். உணவு. சிறுமி உணவு சாப்பிடுகிறாள். மேசை மேல் உணவு இருக்கிறது.
கூடையில் உணவு இருக்கிறது. உணவுப் பை. உணவுப் பை. சொல்லுங்கள் எல்லாரும். உணவுப் பை. இன்னொரு முறை சொல்லுங்கள். உணவுப் பை. இது உணவுப் பை. இது உணவுப் பை. மீண்டும் கேளுங்கள். இது உணவுப் பை. மாணவர்களே, இது என்ன? சொல்ல முடியுமா? இது என்ன? படத்தை பார்த்து சொல்லுங்கள். இது உணவுப் பை. எல்லாரும் சொல்லுங்கள். இது உணவுப் பை. மீண்டும் சொல்லுங்கள். இது உணவுப் பை. இது அழகான உணவுப் பை. இது அழகான உணவுப் பை. மீண்டும் கேளுங்கள். இது அழகான உணவுப் பை. மாணவர்களே, இது எப்படிப்பட்ட உணவுப் பை? மீண்டும் கேளுங்கள். இது எப்படிப்பட்ட உணவுப் பை? படத்தை பார்த்து சொல்லுங்கள். இது அழகான உணவுப் பை. எல்லாரும் சொல்லுங்கள். இது அழகான உணவுப் பை. இன்னொரு முறை சொல்லுங்கள். இது அழகான உணவுப் பை. மாணவர்களே, அடுத்த சொற்றொடரை கேளுங்கள். மாணவன் கையில் உணவுப் பை இருக்கிறது. மாணவன் கையில் உணவுப் பை இருக்கிறது. இன்னொரு முறை கேளுங்கள். மாணவன் கையில் உணவுப் பை இருக்கிறது. மாணவன் கையில் என்ன இருக்கிறது? மாணவன் கையில் என்ன இருக்கிறது? படத்தை பார்த்து சொல்லுங்கள். மாணவன் கையில் உணவுப் பை இருக்கிறது. எல்லாரும் படியுங்கள். மாணவன் கையில் உணவுப் பை இருக்கிறது. மீண்டும் ஒரு முறை படியுங்கள். மாணவன் கையில் உணவுப் பை இருக்கிறது. மாணவர்களே, மீண்டும் கவனியுங்கள். உணவுப் பை. சொல்லுங்கள். உணவுப் பை. இது உணவுப் பை. எல்லாரும் சொல்லுங்கள். இது உணவுப் பை. இது அழகான உணவுப் பை. படியுங்கள். இது அழகான உணவுப் பை. அடுத்தது, சிறுவன் கையில் உணவுப் பை இருக்கிறது. சொல்லுங்கள். சிறுவன் கையில் உணவுப் பை இருக்கிறது. மாணவர்களே, இப்பொழுது நாங்கள் உ ஒலியை வந்துள்ள இன்னொரு சொல்லை பார்ப்போம். உட்கார். உட்கார். எல்லாரும் சொல்லுங்கள். உட்கார்.
சிறுவன் உட்காருகிறான். சிறுவன் உட்காருகிறான். மீண்டும் கேளுங்கள். சிறுவன் உட்காருகிறான். சிறுவன் என்ன செய்கிறான்? சிறுவன் என்ன செய்கிறான்? சொல்ல முடியுமா? சொல்லுங்கள் பார்ப்போம். சிறுவன் உட்காருகிறான். சொல்லுங்கள் எல்லாரும். சிறுவன் உட்காருகிறான். மறுபடியும் சொல்லுங்கள். சிறுவன் உட்காருகிறான். பாட்டி நாற்காலி மேல் உட்காருகிறார். பாட்டி நாற்காலி மேல் உட்காருகிறார். மாணவர்களே, பாட்டி எங்கே உட்காருகிறார்? பாட்டி எங்கே உட்காருகிறார்? சொல்லுங்கள் பார்ப்போம். பாட்டி நாற்காலி மேல் உட்காருகிறார். எல்லாரும் சொல்லுங்கள். பாட்டி நாற்காலி மேல் உட்காருகிறார். இன்னொரு முறை சொல்லுங்கள். பாட்டி நாற்காலி மேல் உட்காருகிறார். அடுத்த சொற்றொடரை கேளுங்கள். சிறுமி மரத்தின் கீழ் உட்காருகிறாள். சிறுமி மரத்தின் கீழ் உட்காருகிறாள். சிறுமி மரத்தின் கீழ் என்ன செய்கிறாள்? மாணவர்களே, படத்தை பார்த்து சொல்லுங்கள். சிறுமி மரத்தின் கீழ் என்ன செய்கிறாள்? சிறுமி மரத்தின் கீழ் உட்காருகிறாள். சொல்லுங்கள். சிறுமி மரத்தின் கீழ் உட்காருகிறாள். மறுபடியும் சொல்லுங்கள். சிறுமி மரத்தின் கீழ் உட்காருகிறாள். மாணவர்களே, மீண்டும் கவனியுங்கள். உட்கார். சொல்லுங்கள். உட்கார். சிறுவன் உட்காருகிறான். சொல்லுங்கள். சிறுவன் உட்காருகிறான். அடுத்தது, பாட்டி நாற்காலி மேல் உட்காருகிறாள். சொல்லுங்கள். பாட்டி நாற்காலி மேல் உட்காருகிறார். அடுத்தது, சிறுமி மரத்தின் கீழ் உட்காருகிறாள். சொல்லுங்கள். சிறுமி மரத்தின் கீழ் உட்காருகிறாள். மாணவர்களே, இனி நாங்கள் ஒரு பயிற்சியை செய்வோம். பின்வரும் வினாக்களுக்கு விடை தருக. நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பின்வரும் வினாக்களுக்கு விடை தர வேண்டும். மாணவன் கையில் என்ன இருக்கிறது? மாணவன் கையில் என்ன இருக்கிறது? மாணவர்களே, நீங்கள் படத்தை பார்த்து வினாவுக்கு சரியான விடையை தர வேண்டும்.
இதோ விடையை கேளுங்கள். மாணவன் கையில் உணவுப்பை இருக்கிறது. மீண்டும் கேளுங்கள். மாணவன் கையில் உணவுப்பை இருக்கிறது. சிறுமி மரத்தின் கீழ் என்ன செய்கிறாள்? சிறுமி மரத்தின் கீழ் என்ன செய்கிறாள்? மாணவர்களே, படத்தை பார்த்து வினாவுக்கு சரியான விடையை தர வேண்டும். சரியான விடையை கேளுங்கள். சிறுமி மரத்தின் கீழ் உட்காருகிறாள். என்ன செய்கிறாள்? உட்காருகிறாள். அடுத்தது, கூடையில் என்ன இருக்கிறது? கூடையில் என்ன இருக்கிறது? படத்தை பார்த்து சரியான விடையை தர வேண்டும். மாணவர்களே, இதோ சரியான விடை. கூடையில் உணவு இருக்கிறது. என்ன இருக்கிறது? உணவு இருக்கிறது. உன் நூல் என்ன நிறம்? உன் நூல் என்ன நிறம்? சொல்லுங்கள் பார்ப்போம். விடை, என் நூல் சிவப்பு நிறம். என் நூல் சிவப்பு நிறம். Recap. மாணவர்களே, இந்த பாடத்தில் நாங்கள் உ என்னும் எழுத்தை பற்றி பார்த்தோம். Dear students, in this lesson we have learned about the letter U. உன், உணவு, உணவுப்பை, உட்கார். தினம் ஒரு சிந்தனை. Thought of the day. நூல் பலக்கல். Read many books. மாணவர்களே, நம்முடைய நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. அடுத்த முறை உங்களை மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.